सनातन धर्म की प्रतिष्ठा। सर्वशास्त्रमयी शिरोमणि श्रीमद् भगवद गीता। Selected point number 3505 3505 சனாதன தர்மத்தின் கௌரவம் அனைத்து சாஸ்திரங்களின் மணிமகுடம் ஸ்ரீமத் பகவத்கீதை. गीता का शाब्दिक अर्थ। கீதை என்ற வார்த்தையின் பொருள், गीता का अर्थ क्या है? गीता கீதையின் அர்த்தம் என்னவென்று கேட்கிறாங்க. जिसका गीत गाया गया, जिसका गायन किया गया। கீதா என்றால் எதை பாடப்படுகிறது, பாடலாக பாடப்படுகிறது, மகிமை பாடப்படுகிறது. गीता पति भगवान का इतना गायन नहीं है। கீதையினுடைய கடவுள் பகவானுடைய இவ்வளவு மகிமை கிடையாது. गीता का गायन भगवान ने किया है। கீதையை பகவான் தான் பாடியுள்ளார். गीत गाया है, कहते ना तुम तो उनके गीत गाते रहते हो। பாடல் பாடியிருக்கிறார் சொல்றாங்க இல்லையா, நீங்க அவங்கள பத்தின பாடல் தான் பாடினே இருக்கீங்க, மகிமை பாடுறீங்க मन அப்படின்னா उनकी महिमा करते रहते हो। जो गीता அவங்களுடைய மகிமையை செய்கிறார்கள். गीत है, कविता है, எந்த கீதை பாடலாகும், கவிதையாகும், क्या है? என்னவாகும்? गीता क्या है? अरे गीता नाम क्यों रखा? அரே கீதை என்ன ஆகும்? கீதை என்று ஏன் பெயர் கிடைத்திருக்கிறது? है? गीत है भगवान के मुख से गाया हुआ। பகவானுடைய வாயின் மூலமாக பாடப்பட்ட அது பாடலாகும். जिसमें अलंकारिक भाषा भरी हुई है, இதுல அலங்கார மொழி நிரம்பி இருக்கிறது, प्रतीकात्मक भाषा भरी हुई है। குறியிட்ட மொழி நிரம்பி இருக்கிறது. दुनिया के सामान्य लोग तो उसे समझ ही नहीं सकते। உலகத்தில் இருக்கக்கூடிய சாதாரண மக்களால் அதை புரிந்து கொள்ளவே முடியாது. समझ सकते हैं? कहावत भी है, புரிந்து கொள்ள முடியுமா என்ன? ஒரு பழமொழி கூட இருக்கு. कै समझे कवि, कै समझे रवि। रवि माने सूर्य। கவிதை எழுதக்கூடியவரால் புரிந்து கொள்ள முடியும், இல்லையானால் ரவி அதாவது சூரியனால் புரிந்து கொள்ள முடியும். और गीता में लिखा है, मैं जब आता हूँ तो पहले पहले किसको ज्ञान देता हूँ? हैं? மற்றும் கீதையில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் எப்பொழுது வருகிறேனோ அப்பொழுது முதலில் யாருக்கு ஞானத்தை சொல்கிறேன்? सूर्य को ज्ञान देता हूँ। சூரியனுக்கு ஞானத்தை கொடுக்கிறேன். सर्वशास्त्रमयी शिरोमणि गीता। அனைத்து சாஸ்திரங்களின் மணிமகுடம் கீதை. सर्वशास्त्रमयी शिरोमणि श्रीमद् भगवत गीता है। அனைத்து சாஸ்திரங்களின் மணிமகுடம் ஸ்ரீமத் பகவத்கீதை ஆகும். शिरोमणि अर्थात सिर के ऊपर रखने वाली मणि। சிரோமணி அப்படியானால் தலைக்கு மேல் வைக்கக்கூடிய மணி. जैसे आत्मा रूपी मणि सर्वोच्च है, எப்படி ஆத்மாவாக இருக்கக்கூடிய மணி எல்லாத்தை விட உயர்ந்ததாகும். इस शरीर में सबसे ऊंची सत्ता இந்த उடலில் எல்லாத்தை விட உயர்ந்த ஆட்சி आत्मा रूपी मणि की है। ஆத்மாவாக இருக்கக்கூடிய மணியினுடையதாகும். ऐसे ही அதே போலவேதான் जितने भी शास्त्र हैं, எவ்வளவெல்லாம் சாஸ்திரங்கள் இருக்கிறதோ, चाहे हिंदुओं के हैं, இந்துக்களுடையதாக இருந்தாலும் சரி, चाहे और धर्म वालों के शास्त्र हैं, இல்லையானால் அது மற்ற தர்மத்தை சேர்ந்தவர்களின் சாஸ்திரமாக இருந்தாலும் சரி, उन सभी शास्त्रों के बीच அவை அனைத்து சாஸ்திரங்களின் நடுவில் सर्वशास्त्रों में शिरोमणि அனைத்து சாஸ்திரங்களின் தலை சிறந்த மகுடத்தின் மணி भगवान की गाई हुई गीता है। பகவான் மூலமாக பாடப்பட்ட கீதையாகும். अरे भगवान आते हैं तो मनुष्य को देवता बनाते हैं। அரே பகவான் வருகிறார், அப்பொழுது மனிதரை தேவதையாக ஆக்குகிறார். मनुष्य से देवता बनाने का भी तो कोई மனிதரை தேவதையாக ஆக்குவதற்கான
नियम कानून होगा ना। ஏதாவது நியமங்கள் இருக்கும் இல்லையா? उस नियम कानून का नाम அந்த நியமங்களுடைய பெயர்தான் शासन करने की श्रेणी का नाम அந்த ஆட்சி செய்யக்கூடிய சட்டத்தின் பெயர் गीता रखा गया है। கீதை என்று வைக்கப்பட்டிருக்கிறது. भगवान की सुनाई हुई गीता है, பகவான் மூலமாக சொல்லப்பட்ட கீதையாகும். भगवान की रची हुई गीता है। பகவான் மூலமாக படைக்கப்பட்ட கீதையாகும். गीता नंबर 1 शास्त्र है। கீதை நம்பர் 1 சாஸ்திரமாகும். भगवान खुद बैठ करके शासन नहीं करते, பகவான் தானே அமர்ந்துவிட்டு ஆட்சி செய்வதில்லை. भगवान आकर के प्रवृत्ति मार्ग की रचना करते हैं। பகவான் வந்துவிட்டு இல்லற மார்க்கத்தை படைக்கிறார். सारी वसुधा ही एक कुटुंब बन जाती है। முழு உலகமும் ஒரு குடும்பமாகி விடுகிறது, परिवार बन जाती है। பரிவாரமாகி விடுகிறது. उस परिवार की पालना का काम அந்த குடும்பத்தினுடைய பராமரிப்பினுடைய வேலை गीता माता को सौंपा जाता है। கீதை அம்மாவிற்கு ஒப்படைக்கப்படுகிறது. गीता माता सारे विश्व रूपी परिवार की पालना करती है। கீதை அம்மா முழு உலகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு பாலனை செய்யக்கூடிய வேலையை செய்கிறது. पूरे परिवार का शासन करती है। முழு குடும்பத்தின் ஆட்சி செய்கிறது. इसलिए गीता को அதனால்தான் கீதையை सर्वशास्त्रमयी शिरोमणि कहा जाता है। அனைத்து சாஸ்திரங்களின் மணிமகுடம் என்று சொல்லப்படுகிறது. और बाइबल कुरान आदि धर्म ग्रंथ மற்ற பைபிள் இல்லையானால் குரான் தர்ம கிரந்தங்கள் दुनिया की लिमिट में आई हुई जनरेशन को कंट्रोल कर पाते हैं। உலகத்தில் லிமிட்டாக வந்திருக்கக்கூடிய மக்கள் தொகையை கண்ட்ரோல் செய்ய முடிகிறது. परंतु गीता तो सारे विश्व को कंट्रोल कर लेती है। ஆனால் கீதை வந்து முழு உலகத்தையும் கண்ட்ரோல் செய்து விடுகிறது. इसलिए सभी धर्म वाले गीता का प्रचार प्रसार करते हैं। அதனால்தான் அனைத்து தர்மத்தை சேர்ந்தவர்களும் கீதையை வந்து கீதையின் விளம்பரம் செய்கிறார்கள். हिंदुओं ने इतनी गीता की प्रतियां नहीं छपाई होंगी, இந்துக்கள் வந்து கீதையின் இவ்வளவு காப்பியை வந்து பிரிண்ட் பண்ணல. उससे ज्यादा गीता की प्रतियां अंग्रेजी में अंग्रेजों ने छपाई है। ஆனால் அதைவிட அதிகமான எண்ணிக்கையில் ஆங்கிலேயர்கள் ஆங்கில மொழியில் பிரிண்ட் பண்ணிருக்காங்க. तो गीता எனவே கீதை सर्वशास्त्र शिरोमणि गाई हुई है। அனைத்து சாஸ்திரங்களின் மணிமகுடம் என்று பாடப்பட்டிருக்கிறது. सब शास्त्रों का माई बाप है। அனைத்து சாஸ்திரத்தின் அம்மா ஆகும், தாய் தந்தையாகும். बाप आते हैं तो ऐसी गीता माता का आकर के परिचय देते हैं। தந்தை வருகிறார், அப்பொழுது இப்படிப்பட்ட கீதை தாயினுடைய அறிமுகத்தை தருகிறார். कि गीता माता कैसे सर्वशास्त्र शिरोमणि है। என்னவென்றால் கீதை அம்மா வந்து எப்படி அனைத்து சாஸ்திரங்களின் மணிமகுடம் ஆவாங்க என்று, और कब शिरोमणि बनती है। மற்றும் எப்பொழுது அவங்க அப்படி மணிமகுடம் ஆகுறாங்க. मनुष्य गुरुओं ने तो कृष्ण बच्चे का नाम डाल करके गीता का मान मर्तबा ही खलास कर दिया।
மனித குருக்கள் கிருஷ்ணர் குழந்தையினுடைய பெயரை போட்டுவிட்டு கீதையினுடைய மான மரியாதையை அழித்து விட்டாங்க. नहीं तो सारी दुनिया गीता को सर्वश्रेष्ठ समझती। இல்லையானால் முழு உலகமும் கீதையை தான் எல்லாத்தை விட சிரேஷ்டமானது என்று புரிந்து கொள்கிறது. तो बाप आकर के अपना परिचय भी देते हैं, எனவே தந்தை வந்துவிட்டு தன்னுடைய அறிமுகத்தையும் தருகிறார். और अपनी प्रथम रचना गीता माता का भी परिचय देते हैं। மற்றும் தன்னுடைய முதல் படைப்பு கீதா அம்மாவினுடைய அறிமுகத்தையும் தருகிறார். रचना के आज मध्य अंत का भी परिचय देते हैं। படைப்பினுடைய ஆரம்பம் நடு மற்றும் கடைசியினுடைய அறிமுகத்தையும் தருகிறார். अब जानते हैं कि और धर्म और धर्मशास्त्र और उनके धर्म पिता அனைவரும் அறிவீர்கள் மற்ற தர்மங்கள் தர்ம சாஸ்திரங்கள் மற்றும் அவங்களுடைய தர்ம பிதாவை ये सब 2500 वर्ष की हिस्ट्री के अंदर आए हैं। இவர்கள் அனைவரும் 2500 வருடத்தினுடைய வரலாற்றுக்குள் வந்திருக்கிறார்கள். गीता के लिए तो लिखा है 5000 वर्ष पहले महाभारत युद्ध हुआ। கீதைக்காக எழுதப்பட்டிருக்கிறது 5000 வருடங்களுக்கு முன்னால் மகாபாரத யுத்தம் நடந்தது என்று. तो अगर उनकी बात मान भी ले, ஒருவேளை அவர்களுடைய விஷயத்தை ஏற்றுக்கொண்டால் भक्ति मार्ग वालों की, பக்தி மார்க்கத்தினுடைய விஷயங்களை ஒருவேளை ஏற்றுக்கொண்டாலும் तो पुराने से पुराना ग्रंथ कौन सा हुआ? எனவே பழையதிலும் பழைய கிரந்தம் என்னவாகியது? நூல் என்னவாகியது? गीता हुई, कुरान हुई, கீதை ஆகியதா, குரான் ஆகியதா, एंजल हुई ஏஞ்சல் ஆகியதா, या बाइबल हुई, இல்லையானால் பைபிள் ஆகியதா, या बौद्धियों का धर्म ग्रंथ हुआ? இல்லையானால் பௌதிகளின் தர்ம நூல் ஆகியதா? पुराने से पुराना ग्रंथ कौन हुआ? பழையதிலும் பழைய நூல் என்னவாகியது? गीता। கீதை सर्वशास्त्र शिरोमणि गीता है। அனைத்து சாஸ்திரங்களின் தலை சிறந்த மகுடம் கீதை ஆகும். दुनिया में जितनी भी धार्मिक पुस्तकें हैं, உலகத்தில் எவ்வளவெல்லாம் தர்ம புத்தகங்கள் இருக்கிறதோ उन पुस्तकों में அந்த புத்தகங்களில் सबसे जास्ती ज्ञान का भंडार गीता में है। எல்லாத்தை விட அதிகமாக ஞானத்தினுடைய பண்டாரம் கீதையில் இருக்கிறது. गीता की ढेर प्रतियां கீதையின் நிறையிலும் நிறைய காப்பி विश्व की भाषाओं में छपाई गई है। உலகத்தின் மொழிகளில் பிரிண்ட் பண்ணிருக்காங்க. शास्त्र में शिरोमणि श्रीमद् भगवत गीता, அனைத்து சாஸ்திரங்களின் மணிமகுடம் ஸ்ரீமத் பகவத்கீதை ये प्राचीन है ना, सबसे पुराना नंबर 1 शास्त्र। இது எல்லாத்தை விட பழைய நம்பர் 1 சாஸ்திரம் ஆகும் இல்லையா? तो उसको कहा ही जाता है माई बाप। அதனால்தான் அதை தாய் தந்தை என்று சொல்லப்படுகிறது. सब धर्म ग्रंथों का माई बाप। அனைத்து தர்ம கிரந்தங்களின் தாய் ஆகும். और धर्म तो बाद में आते हैं। அனைத்து தர்மங்கள் பின்னால் தான் வருகிறது. गीता है सबसे पुरानी। கீதை தான் எல்லாத்தை விட பழமையானதாகும். गीता माता कहा जाता है। கீதை அம்மா என்று சொல்லப்படுகிறது. कोई भी शास्त्रों को ऐसे माता नहीं कहा जाता। எந்த ஒரு சாஸ்திரத்தையும் இப்படி அம்மா என்று சொல்லப்படாது. भारत की प्राचीन समय की ये महिमा गाई जाती है। பாரதத்தின் பழங்காலத்தில் இப்படிப்பட்ட மகிமை என்று பாடப்படுகிறது. कि प्राचीन समय में गीता के भगवान ने ये राजयोग सिखलाया। என்னவென்றால் ஆரம்பத்தில் கீதையினுடைய பகவான் தான் இந்த ராஜயோகத்தை கற்பித்தார். गीता की लोकप्रियता கீதை மக்கள் நடுவில் மிகவும் பிரபலமாகிக் கொண்டே வருகிறது. सबसे पहले नंबर का शास्त्र है। எல்லாத்தை விட முதல் நம்பர் சாஸ்திரமாகும். कौन सा? எது? गीता। கீதை. तो गीता तो पढ़ते हैं,
गीता तो ऐसा कोई धर्म नहीं है जहाँ गीता का प्रचार न हुआ हो। எனவே கீதையை படிக்கிறார்கள். இப்படி உலகத்தில் எந்த ஒரு தர்மமும் இல்லை எங்கு வந்து கீதை வந்து கீதையின் பிரச்சாரம் செய்யாத எந்த ஒரு தர்மமும் இல்லை. प्रचार हुआ है तब तो हर धर्म में எல்லா தர்மத்திலும் பிரசாரம் நடந்திருக்குது. அதனால தானே गीता की टीकाएं मिल रही हैं, கீதையின் व्याख्याएं मिल रही हैं उनकी भाषा में। கீதையின் விளக்கங்கள் எடிஷன் வந்து அவங்களுடைய மொழியில் கிடைக்கிறது. अगर प्रचार ही नहीं हुआ होता ஒருவேளை வந்து அப்படி விளம்பரமே செய்யப்படவில்லை என்றால் तो फिर उनकी भाषा में பிறகு அவங்களுடைய மொழியில் वो टीकाएं गीता की कैसे मिलती? கீதையினுடைய அந்த விளக்கம் எப்படி கிடைக்கிறது? इसका कारण क्या है? இதனுடைய காரணம் என்ன? वो दूसरे धर्म वाले हैं, இவர்கள் வந்து மற்ற தர்மத்தை சேர்ந்தவர்கள். वो तो अपने धर्म शास्त्र को मानते हैं, அவர்கள் வந்து தன்னுடைய தர்ம சாஸ்திரத்தை தான் ஏற்றுக்கொள்கிறார்கள். दूसरे का धर्म शास्त्र तो टच भी नहीं करते। फिर மற்றவர்களின் தர்ம சாஸ்திரத்தை தொடுவதே இல்லை. அப்படி இருக்கும் பொழுதும் ये जो गीता है उसका प्रचार उन धर्मों में कैसे हो गया? இந்த கீதை எது இருக்கிறதோ அது வந்து அந்த தர்மத்தில் எப்படி வந்து பிரசாரம் செய்யப்பட்டது? वो गीता भगवान का शास्त्र है, அந்த கீதை பகவானுடைய சாஸ்திரமாகும், शासन करने का विधान है। ஆட்சி செய்வதற்கான तो முறையாகும், जो उस गीता को पढ़ते हैं சட்டமாகும். எனவே அந்த கீதையை யார் படிக்கிறார்களோ वो देवी देवता सनातन धर्म के हैं, அவர்கள் தேவி தேவதை சனாதன தர்மத்தை சேர்ந்தவர்கள் ஆவார்கள். वो आत्माएं। அந்த ஆத்மாக்கள். तो गीता पढ़ते हैं जरूर हमारे धर्म के हैं। எனவே கீதை படிக்கிறார்கள் என்றால் கண்டிப்பாக நம்ம தர்மத்தை சேர்ந்தவர்கள் தான். तभी बाबा इशारा देते रहते हैं, அதனால்தான் பாபா சைகை கொடுத்து கொண்டே இருக்கிறார். भाई जाओ। போங்க சகோதரர்களே. गीता का बड़ा प्रभाव हुआ है संसार में, सब धर्मों के लोग உலகத்தில் கீதையினுடைய அதிகமாக பிரபாவம் ஏற்பட்டிருக்கிறது. அனைத்து தர்மத்தை சேர்ந்தவர்களும் गीता को महान ग्रंथ मानते हैं। கீதையை மகான் நூல் என்று கருதுகிறார்கள். सभी धर्म वालों ने அனைத்து தர்மத்தை சேர்ந்தவர்களும் अपनी अपनी भाषाओं में தன்னுடைய மொழியில் उसका अनुवाद करवाया हुआ है। அதை அந்த கீதை வந்து எல்லா தர்மத்திலும் அவங்களுடைய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. सबसे जास्ती अनुवाद गीता का हुआ है। அதிகமாக கீதை தான் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. शांति निकेतन टैगोर की गीता, சாந்தி நிகேதன் டேகோர்களுடைய கீதை. टैगोर को सब गुरु कहते हैं, டேகோரை அனைவரும் குரு என்று कहते हैं ना, சொல்றாங்க இல்லையா? क्योंकि गीता ஏனெனில் கீதை टैगोर की भी गीता बनी हुई है। டேகோர்னுடைய கீதையும் உருவாகி உள்ளது. टैगोर की गीता, गांधी जी की गीता, டேகோர்னுடைய கீதை, காந்தியினுடைய கீதை, காந்திஜியினுடைய கீதை. जो घर से उठते हैं ना யார் வீட்டிலிருந்து எழுந்து கொள்கிறார்கள் இல்லையா? तो गीता पाठ करना शुरू कर देते, அப்பொழுது கீதையை படிக்க தொடங்கி விடுகிறார்கள். श्लोक वही, ஸ்லோகங்கள், अध्याय वही। அத்தியாயங்களை. बाकी गांधी जी को जो आया सो अर्थ किए। ஸ்லோகங்களும் அதேதான், அத்தியாயங்களும் அதேதான். ஆனால் காந்தி அவர்களுக்கு என்ன புரிய வந்ததோ அதை அவர் வந்து விளக்கிவிட்டார். टैगोर को जो आया सो अर्थ किए। டேகோருக்கு என்ன புரிந்ததோ அதை அவர் வந்து விளக்கிவிட்டார். सो करते रहते हैं। இப்படிதான் செய்து கொண்டே இருக்கிறார்கள். गीता का प्राचीन रूप கீதையின் பழமையான ரூபம் एलोरा, एलिफेंटा, எல்லோரா, எலிபென்டா, कन्हेरी, ये जो गुफाएं बनाई गई यहाँ पहाड़ों में, கன்ஹேரி. இந்த குகைகள் எது வந்து மலைகளில் உருவாக்கப்பட்டிருக்கிறதோ, पहाड़ काट काट करके மலைகளை வெட்டி உருவாக்கி இருக்கிறார்கள். उनमें जो चित्रकारी की गई है 2000 साल पहले, அதுல வந்து 2000 வருடங்களுக்கு முன்னால் எந்த படங்களை உருவாக்கப்பட்டிருக்கிறதோ, 2-2500 साल पहले, 2,2500 साल पहले, 2500 வருடங்களுக்கு முன்னால் वो चित्रकारी सच्ची चित्रकारी थी। அந்த
படங்கள் தான் உண்மையான படங்களாகும். उस चित्रकारी से बाद में शास्त्र बने। அந்த படங்களின் மூலமாக தான் பிறகு சாஸ்திரத்தை உருவாக்கினார்கள். उन शास्त्रों में पहले पहले गीता का भगवान निराकार था அந்த சாஸ்திரங்களில் முதலில் கீதையினுடைய பகவான் நிராகாராக இருந்தார். और ये विदेशी विद्वानों ने ये बात साबित भी कर दी। மற்றும் வெளிநாட்டை சேர்ந்த வித்வான்கள் இதை நிரூபித்து விட்டார்கள். அந்த ஸ்காலர்ஸ் இதை நிரூபித்திருக்கிறார்கள். अपनी अपनी थीसिस में, தன்னுடைய தீசிஸ்ல, अपनी रिसर्च में, தன்னுடைய தனிப்பட்ட ரிசர்ச்ல, जैसे कीरो है, कीथ है, எப்படி கீரோ இருக்கிறாரு, கீத் இருக்கிறாரு, उन्होंने ये साबित किया है कि पहले गीता का भगवान निराकारवादी था। அவர்கள் இதை நிரூபித்திருக்கிறார்கள். முதலில் கீதையினுடைய பகவான் நிராகாராக இருந்தாரு. बाद में कृष्ण उपासकों ने அதற்கு பிறகுதான் கிருஷ்ணரை வழிபடக்கூடியவர்கள் उसमें कृष्ण का नाम साकार रूप में डाल दिया அதுல கிருஷ்ணருடைய பெயரை சாக்கார ரூபத்தில் போட்டுவிட்டனர். और भारत की बेइज्जती हो गई संसार। மற்றும் இதன் மூலமாக முழு உலகத்தில் பாரதத்தின் அவமானம் ஏற்பட்டு விட்டது. क्योंकि सब धर्म पिताएं मानते हैं कि वास्तव में गॉड फादर तो निराकार है। ஏனெனில் அனைத்து தர்ம பிதாவும் ஏற்றுக்கொள்கிறார்கள், கடவுள் தந்தை நிராகார ஆவார், உருவமில்லாதவர். अगर गीता में निराकार का नाम होता तो सब दुनिया के जितने भी दूसरे धर्म वाले हैं वो ஒருவேளை கீதை நிராகாரனுடைய பெயர் இருந்தால் பிறகு மற்ற தர்மத்தை சேர்ந்தவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ गीता को मानते அவர்கள் கீதையை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் और भारत की मान्यता देते। மற்றும் பாரதத்திற்கு மகத்துவம் கொடுத்திருப்பாங்க. लेकिन कृष्ण का नाम डालने से ஆனால் கிருஷ்ணருடைய பெயரை போடும் காரணத்தால் भारत का मान चट हो गया। பாரதத்தின் மானம் காணாமல் போகியது. गीता तो मैं डायरेक्ट मुख से आकर के सुनाता हूँ। இதை நான் டைரக்டாக வாயின் மூலமாக சொல்கிறேன். हजारों वर्षों के बाद फिर वो गीता कागजों में लिखी गई। 1000 வருடங்களுக்கு பின்னால் அந்த கீதை காகிதத்தில் எழுதப்பட்டது. पहले भोजपत्र में लिखी गई थी, முதலில் அது போஜ பத்திரங்களில் எழுதப்பட்டது. बाद में कागज में लिखी गई। அதற்கு பிறகுதான் காகிதத்தில் எழுதப்பட்டது. उससे पहले गुरु लोग सुनाते थे, அதற்கு முன்னால் குருக்கள் அதை சொன்னார்கள் और उनके शिष्य उनको सुन करके याद कर लेते थे। மற்றும் அவங்களுடைய சிஷ்யர்கள் அதை கேட்டுவிட்டு அதை நினைவு செய்து கொண்டார்கள். लिखा पढ़ी का कोई काम नहीं होता था। அதனால் அங்கு எழுதக்கூடிய எந்த ஒரு வேலையும் நடக்கவில்லை. अभी वो गीता का ज्ञान लोप हो चुका। இப்பொழுது அந்த கீதையினுடைய ஞானம் காணாமல் சென்று விட்டது. कागज की गीता मात्र रह गई। வெறும் காகிதத்தின் கீதை மட்டும்தான் இருந்து விட்டது. मनुष्यों के द्वारा बनाई हुई उसकी 108 से भी ज्यादा टीकाएं हो गई। மனிதர்கள் மூலமாக அதற்கு 108க்கும் அதிகமாக செய்யப்பட்ட விளக்கப்பட்ட விளக்கங்கள் மட்டும்தான் இருக்கிறது. एक टीका गीता की एक व्याख्या दूसरी व्याख्या से मिलती नहीं। கீதையினுடைய ஒரு விளக்கம் இன்னொரு விளக்கத்தோடு ஒன்று போகுவதில்லை. गीता ज्ञान के लोप होने का कारण கீதை ஞானம் காணாமல் போகுவதற்கான காரணம் ये ज्ञान प्राय लोप हो जाता है। இந்த ஞானம் முழுமையாக இல்லை, ஆனால் ஏதோ கொஞ்சம் காணாமல் சென்று விடுகிறது. गीता में स्वयं ही ऐसा श्लोक आया हुआ है। கீதையில் தானே இப்படி ஒரு ஸ்லோகம் இருக்கிறது. कि परंपरा से प्राप्त यह राजयोग का ज्ञान लोप हो गया। என்னவென்றால் பரம்பரையாக பெறப்பட்ட இந்த ராஜயோகத்தின் ஞானம் நீக்கப்பட்டது, காணாமல் சென்று விட்டது. क्योंकि बाद में तो इस ज्ञान की जरूरत ही नहीं रहती है। ஏனெனில் அதற்கு பிறகு இந்த கீதையினுடைய ஞானத்தின் அவசியமே இல்லை. क्योंकि ज्ञान का फल, जानकारी का फल, ஏனெனில் ஞானத்தின் பலன், தெரிந்து கொள்வதற்கான பலன், पहचान का फल भगवान मिल जाता है। அறிமுகத்தின் பலன் பகவான் கிடைத்து விடுகிறார். और भगवान मनुष्य से देवता बना देते हैं। மற்றும் பகவான் மனிதர்களை தேவதையாக்கி விடுகிறார். फिर ज्ञान की क्या दरकार? பிறகு ஞானத்தின் என்ன அவசியம் உள்ளது?
इस ज्ञान के पीछे जरूरत ही नहीं रहती है, பிறகு இந்த ஞானத்திற்கு அவசியமே இல்லை. क्योंकि ज्ञान ही मनुष्य को देवता बनाने का है। ஏனெனில் இந்த ஞானமே மனிதர்களை தேவதையாக்கக்கூடியதாகும். सतयुग में तो सभी हैं देवताएं, மற்றும் சத்தியுகத்தில் அனைவருமே தேவதைகள் फिर தான். और बाकी क्या बनना है? அதை தவிர வேற என்ன ஆகணும் இன்னும்? इसलिए அதனால்தான் सतयुग में फिर ज्ञान होता ही नहीं है। சத்தியுகத்தில் பிறகு ஞானமே இருப்பதில்லை. गीता की टीकाएं। கீதையின் விளக்கங்கள். एक गीता के ऊपर ही कितने नाम रख दिए हैं। ஒரு கீதையின் மீது எவ்வளவு பெயர்களை வைத்து விட்டார்கள். गांधी गीता, टैगोर गीता, காந்தி கீதை, டேகோர் கீதை, रामानुज गीता, ராமானுஜ கீதை, शंकराचार्य गीता, ढेर के ढेर नाम। சங்கராச்சாரியர் கீதை, நிறைய பெயர் வைத்து விட்டனர். अब गीता को इतने ढेर मनुष्य क्यों पढ़ते हैं? அரே கீதையை இப்பொழுது இவ்வளவு நிறைய மனிதர்கள் ஏன் படிக்கிறார்கள்? पढ़ते तो हैं परंतु समझते तो कुछ भी नहीं। படிக்கிறார்கள் தான், ஆனால் எதுவுமே புரிந்து கொள்வதில்லை. अध्याय वही है, அதே அத்தியாயங்கள் தான், श्लोक वही है, அதே ஸ்லோகங்கள் தான் உள்ளது. उन श्लोकों को उठा उठा करके अपने अपने अर्थ करते हैं। ஆனால் அந்த ஸ்லோகங்களை எடுத்துக்கொண்டு தன்னுடைய விளக்கங்களை கொடுக்கிறார்கள். अब वो अर्थ तो सभी मनुष्यों के अपने बनाए हुए ना। எனவே அந்த அர்த்தங்கள் எல்லாம் மனிதர்கள் மூலமாக உருவாக்கியதாகும் இல்லையா? भगवान ने तो नहीं बताया। பகவான் வந்து அதை சொல்லவில்லை. गीता पढ़ने से ही दुनिया का कल्याण हुआ होता। ஒருவேளை அந்த கீதையை படிக்கும் காரணத்தால் தான் உலகத்தின் நன்மை ஏற்பட்டிருந்தால் दुनिया में गीता की टीकाएं, टिप्पणियां और पुस्तकें तो बढ़ती जा रही हैं। எனவே அதனுடைய நிறைய விளக்கங்கள், புத்தகங்கள் வந்து அதிகரித்து கொண்டே செல்கிறது. ढेर सारी टीकाएं हो गई, ढेर सारी पुस्तकें हो गई, நிறைய விளக்கங்கள் விளக்கிவிட்டனர் மற்றும் நிறைய புத்தகங்கள் உருவாகி விட்டன. लेकिन दुनिया ஆனால் உலகம் नीचे गिरती जा रही है। क्यों नीचे இன்னுமே கீழே விழுந்து கொண்டே செல்கிறது? गिरती जा रही है? ஏன் கீழே விழுந்து கொண்டே செல்கிறது? क्योंकि पढ़ाने वाले जो गुरु लोग हैं वो ஏனெனில் படிப்பிக்கக்கூடிய எந்த குருக்கள் இருக்கிறார்களோ मनुष्य गुरु। அவர்கள் மனித குருக்கள் ஆவார்கள். गीता में कृष्ण का नाम डालने से கீதையில் கிருஷ்ணருடைய பெயரை போடும் காரணத்தால் गीता की सारी महिमा खत्म कर दी है। கீதையின் அனைத்து மகிமையையும் முடித்து விட்டனர். और गीताएं भी फिर अनेक प्रकार की बनाई दी हैं। மற்றும் கீதையை கூட நிறைய விதமாக உருவாக்கி விட்டனர். और तो जो भी वेद उपनिषद बाइबल आदि மற்றும் என்னவெல்லாம் வேதங்கள், உபநிடதங்கள், பைபிள் எல்லாம் இருக்கிறதோ शास्त्र हैं அனைத்து சாஸ்திரமும் वो இருக்கிறதோ एक ही प्रकार के होते हैं அது ஒரே விதமாக தான் உள்ளது और एक के ही उच्चारे हुए होते हैं। மற்றும் ஒருத்தர் மூலமாக தான் சொல்லப்பட்டதாகும். तो गीता भी एक ही प्रकार की होगी ना। எனவே கீதையும் கூட ஒரே விதமாக தானே இருக்கும். परंतु गीताएं तो अनेक बनाई दी हैं। ஆனால் கீதை வந்து நிறைய உருவாக்கி விட்டனர். गांधी गीता, टैगोर गीता, ज्ञानेश्वर गीता, காந்தி கீதை, டேகோர் கீதை, ஞானேஸ்வர் கீதை, विवेकानंद गीता, விவேகானந்த கீதை, अनेक गीताएं बनाई हुई हैं। अभी ये நிறைய கீதைகளை அவர்கள் உருவாக்கி விட்டனர். गीता का एपिसोड चल रहा है। இப்பொழுது இந்த கீதையினுடைய எபிசோட் தான் நடந்து கொண்டுள்ளது. उनमें भी गीताओं में भी जो अनेक प्रकार की गीताएं बनाई दी हैं அந்த கீதையில் கூட எந்த நிறைய விதமான கீதைகளை உருவாக்கி விட்டனரோ उनमें भी अगड़म बगड़म लिख दिया है। அதுலயும் தலைகீழாக எழுதி விட்டனர். टैगोर की गीता अलग, டேகோர்னுடைய கீதை தனி, गांधी गीता अलग, காந்தியின் கீதை தனி, माधवाचार्य की गीता अलग, மாத்வாச்சாரியரின் கீதை தனி, शंकराचार्य की गीता अलग, और சங்கராச்சாரியரின் கீதை தனி,
सब में अलग अलग तरीके से व्याख्यान दे दिया है। மற்றும் அவை அனைத்திலும் தனியான முறையில் விளக்கங்களை கொடுத்து விட்டார்கள். तो देखो எனவே பாருங்கள், उसमें भी आटे में लून मिसल कुछ है। அதுலயும் கூட மாவில் உப்பு கலந்த போல் ஏதோ கொஞ்சம் இருக்கிறது. बाकी तो सभी झूठ भर दिया है। அதை தவிர மற்ற அனைத்தும் பொய்யை நிரப்பிவிட்டனர். भगवान ने संस्कृत में कोई श्लोक नहीं सुनाए हैं। பகவான் வந்து சமஸ்கிருதத்தில் எந்த ஒரு ஸ்லோகத்தையும் சொல்லவில்லை. ये संस्कृत के श्लोक किसने बनाए फिर? இந்த சமஸ்கிருதத்தின் ஸ்லோகங்களை பிறகு யார் உருவாக்கினார்கள்? ये तो मनुष्य गुरुओं ने बैठ बनाए हैं। இதை வந்து மனித குருக்கள் தான் அமர்ந்து விட்டு உருவாக்கினர். तो ये गीता लिखने वालों ने बैठ ये श्लोक बनाए हैं। எனவே இந்த கீதை எழுதக்கூடியவர்கள் அமர்ந்து விட்டு இந்த ஸ்லோகங்களை உருவாக்கினர். इस श्लोकों से थोड़ा ही ज्ञान मिलता है। ஸ்லோகங்களின் மூலமாக ஞானம் கிடைக்குமா என்ன? यहाँ तो सहज सहज ज्ञान की बातें सुनाते हैं। இங்கு வந்து சகஜமான ஞானத்தின் விஷயங்களை சொல்கிறார். ये सहज राजयोग है, सहज ज्ञान है। இது சகஜ ராஜயோகம் ஆகும், சகஜ ஞானம் ஆகும். सृष्टि के आदि मध्य अंत का राज यहाँ बताया जाता है। உலகத்தினுடைய ஆரம்பம் நடு கடைசியினுடைய ரகசியத்தை இங்கு தரப்படுகிறது. ये सृष्टि की नॉलेज है। இது சிருஷ்டினுடைய நாலேஜ் ஆகும், ஞானம் जो ஆகும். नॉलेज पांडवों को बैठ पढ़ाते हैं। எந்த ஞானத்தை பாண்டவர்களுக்கு அமர்ந்து விட்டு படிப்பிக்கிறார். गीता में तो बहुत फालतू श्लोक लिख दिए हैं। அந்த நாலேஜை பாண்டவர்களுக்கு அமர்ந்து விட்டு புரிய வைக்கிறார். கீதையில் நிறைய வீணான ஸ்லோகங்கள் உள்ளன. और ये गीताएं भी देखो कितनी लिखी हैं। மற்றும் இந்த கீதைகளையும் பாருங்கள் எவ்வளவு எழுதிவிட்டனர். बाइबल एक ही होगा, कुरान एक ही होगा, பைபிள் ஒண்ணுதான் இருக்கும், குரான் ஒண்ணுதான் இருக்கும். लेकिन ஆனால் गीता की देखो कितनी टीकाएं निकली हैं। கீதைக்கு பாருங்கள் எவ்வளவு விளக்கங்கள் வெளியே வந்திருக்கிறது. ऐसे नहीं कहेंगे இப்படி சொல்ல முடியாது. कि ये फलाने का कुरान है, என்னவென்றால் இது வந்து குறிப்பிட்ட நபர்னுடைய குரான் ஆகும். ये फलाने की बाइबल है। இல்லையானால் இது ஏதாவது குறிப்பிட்ட நபர்னுடைய பைபிள் ஆகும். और यहाँ गीताएं तिलक की गीता, மற்றும் இங்கு கீதை திலக்னுடைய கீதை, गांधी गीता, காந்தியினுடைய கீதை, टैगोर गीता, டேகோர்னுடைய கீதை, कितनी गीताएं बनाई हुई हैं। எவ்வளவு கீதையை வந்து அவர்கள் உருவாக்கி விட்டனர். गीताएं तो अनेक हैं, கீதை வந்து நிறைய இருக்கு, समझ तो कुछ नहीं सकते। ஆனால் எதுவுமே புரிந்து கொள்ள முடியாது. आसुरी बुद्धि है। அசுர புத்தி ஆகும். तो उन आसुरी बुद्धि वालों को எனவே அந்த அசுர புத்தி கொண்டவர்களை फिर दैवी बुद्धि वाले ही समझावेंगे। பிறகு தெய்வீக புத்தி கொண்டவர்கள் தான் புரிய வைப்பார்கள். क्या समझावेंगे? என்ன புரிய வைப்பார்கள்? गीता के கீதையின் सही अर्थ दैवी बुद्धि वाले समझावेंगे। உண்மையான அர்த்தங்களை தெய்வீக புத்தி கொண்டவர்கள் தான் புரிய வைப்பார்கள். ஓம் சாந்தி.